الله ونعم الوكيل حسبنا الله ونعم الوكيل الله ونعم الوكيل حسبنا الله ونعم الوكيل காவல்துறையிலிருந்து ராணுவத்திலிருந்து பிஎஸ்எஃப்ல இருந்து இன்னும் தொழில் பாதுகாப்பு படை உளவுத்துறை ஐபி எல்லாத்திலையும் நாம் சேர்வதற்கு அதிக அளவிற்கு அதிலே கவனம் செலுத்த வேண்டும். அச்சா நீதித்துறை வழக்கறிஞர்களாக மாற வேண்டும். 12ஆம் வகுப்பு முடித்தவர்கள் 5 வருஷம் லா காலேஜ்ல போய் சேர்ந்தீங்கன்னா நீங்க அட்வொகேட். இன்றைக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அட்வொகேட் வெறும் கோட்டை மட்டும் மாட்டிட்டு ஈரோடு கோர்ட்டுக்கு மட்டும் போயிட்டு வர்றாரு, காசு சம்பாதிக்க முடியல அப்படி நீங்க சொல்லலாம். இன்னைக்கு அப்படி கிடையாது. வளர்ந்து விட்ட இந்த சமூகத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய அத்துணை பிரச்சனைகள் டிவிஷனாக இருக்கிறது. அதுல நீங்க போலாம். ஹியூமன் ரைட்ஸ் லா இருக்கிறது, கம்பெனி லா இருக்கிறது, கார்பரேட் லா இருக்கிறது, இன்னும் ஏராளமா இருக்கிறது. அதுல சிவில் லா, இன்டர்நேஷனல் லா, இன்டர்நேஷனல் ட்ரேட் லா, இன்னும் வளைகுடா நாடுகள்ல போய் நீங்க வழக்கறிஞராக சேருவதற்கு மிடில் ஈஸ்ட் லா, இப்படி ஏகப்பட்ட வகைகள் இருக்கிறது. டிப்ளமோ கோர்ஸ் இருக்கிறது. சட்டம் படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் வீட்டிலிருந்து நீங்கள் ஆலோசனை சொல்லியே நல்லா நீங்க காசு சம்பாதிக்க முடியும். இது ஒரு விஷயம். அடுத்ததாக அட்மினிஸ்ட்ரேஷன் சார மாதிரி நஜீம் ஐஏஎஸ் மாதிரி அவங்களே வச்சுக்கிட்டே நான் சொல்றேன், ஒவ்வொரு வருஷத்துக்கும் தமிழகத்திலிருந்து 5-10 பேரையாவது நம்ம உருவாக்கல எந்த அதிகாரமும் கிடைக்காது. நீதிபதி ராஜேந்திர சச்சா சொல்றாரு, முஸ்லிம்களுக்காக போடப்படக்கூடிய எந்த திட்டங்களும் செயல்படுவதில்லை, அந்த மக்களை சென்றடைவதில்லை. என்ன காரணம்? வாட் இஸ் தி ரீசன் ஃபார் தட்? அந்த இடத்தில் அமல்படுத்துகின்ற இடத்தில் முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இல்லை அப்படின்னு நீதிபதி ராஜேந்திர சச்சாரே சொல்றார், நான் சொல்லல. அதனால ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிப்பதற்கு என்ன செய்யணும்? நீங்க ஒரு டிகிரி எடுத்துட்டு ஐஏஎஸ் எழுத போறேன், இல்ல ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் எடுத்து ஐஏஎஸ் எழுத போறேன், நடக்கவே நடக்காது. ரொம்ப ரேரா நடக்கும். அதெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் முடிவு பண்றது. 10ஆவதுல இருந்தே உங்க பிள்ளைக்கு அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க, விதையை விதைச்சுட்டே வாங்க. நீ ஒரு ஐஏஎஸ் ஆபீசர், நீ ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் நீங்க உருவாக்கணும் 10ஆவதுல இருந்தே. 10ஆவது முடிச்சதுக்கு அப்புறம் சயின்ஸ் குரூப் எடுக்க வச்சிடாதீங்க. ஈஸியா போறதுக்கு நான் வழி சொல்றேன். ஆர்ட்ஸ் குரூப் எடுக்க வைங்க, ஹிஸ்டரி படிக்க வைங்க. 12ஆம் வகுப்பு முடிச்சதுக்கு அப்புறம் ஹிஸ்டரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், சோசியாலஜி இல்ல ஹியூமானிட்டிஸ்ல ஏதாவது ஒண்ணு எடுத்து படிக்க வச்சு 3 வருஷம் கோச்சிங் கொடுத்தீங்கன்னா 3rd இயர் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் இஸ் எலிஜிபிள் டு ரைட் அன் பிரிலிமினரி எக்ஸாம். முடிஞ்சு போச்சு. ஐஏஎஸ் ஒரு 6 வருஷம் நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னா ஐஏஎஸ் அதிகார பீட மிக்க பதவியில் நான் சென்று அமருமேயானால் என் சமூகத்துக்கு வழிகாட்ட முடியும். எனக்கு ஆசையா இருக்குது, எனக்கு வயசாயிடுச்சு, போக முடியாது. 33 வயசுக்குள்ளதான் போகலாம். சரியா விட்டா நான் போயிடுவோம். அதனால போட்டித் தேர்வுகள் எழுதுவதில்லை. அதுதான் உயர்ந்த பீடம். ஐஏஎஸ் அதிகாரிகள் அந்த ரேங்க் தான் இந்தியாவின் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ், அரசு நிர்வாகத்தில் உயர்ந்த நிர்வாகத்தில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது. அதுதான் இருக்கிறது. ஆக அவைகளை நாம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இறுதியாக அன்பு சகோதரிகளே, பெண்களை பொறுத்த வரைக்கும் ஃபைனலா சொல்ல வேண்டிய விஷயம் அதான். நல்ல உன்னிப்பாக இருங்க. நீங்கள் முடிவு செய்ய வேண்டியது, ஆண்களுக்கு இந்த தடை கிடையாது. இந்த மோசமான சமூகத்தின் காரணமாக பெண்களுக்கு இந்த தடை இருக்கிறது. திருமணத்திற்கு பிறகு நான் படித்த கல்வி எனக்கு உபயோகமாக இருக்குமா என்பதை ஆய்வு செய்து அந்த துறையில் உங்கள் குழந்தையை செலுத்துங்கள். நீங்கள் படியுங்கள். எய்ம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டார்கெட் எது? நீங்கள் சென்று சேர வேண்டிய இடம், அதை முடிவு செய்து அந்த பாதையிலே ஸ்ட்ரைட்டா போறது. எந்த கல்வி படிச்சாலும் திருமணத்திற்கு அப்புறம் தான் முடிவு செய்வான். ஒரு ஆண் வந்துதான் முடிவு செய்வான். நீங்கள் பணிக்கு செல்ல வேண்டுமா செல்லக்கூடாது என்று முதலிலே ஒரு விஷயத்தை தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும் மனதிலே. படிப்பது என்பது, கற்பது என்பது, கல்வி அறிவாற்றலை தேடிக்கொள்வது என்பது பணம் சம்பாதிப்பதற்கு அல்ல. இது ஃபர்ஸ்ட். இரண்டாவது, பெண்களை பொறுத்த வரைக்கும் நான் படிக்கிறேன் என்றால் அது வேலைக்கு செல்வதற்கு அல்ல, என் இறைவனுக்கு செய்கின்ற வணக்கம். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் அப்படித்தான் சொல்றான், ஆணின் மீதும் பெண்ணின் மீதும் கல்வி என்பது கட்டாய கடமை. இறைவன் ஆசிரியராக இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாணவராக தேர்வு செய்து கற்றுக் கொடுத்த விஷயங்களைத்தான் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம், வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆணின் மீதும் பெண்ணின் மீதும் கல்வி என்பது கட்டாய கடமை. கட்டாய கடமை, விதிவிலக்கே கிடையாது. டிராப் அவுட் நீங்க பண்ணவே முடியாது. பள்ளிக்கூடத்தை விட்டு நீங்கள் செல்கிறீர்கள் என்றால் இறைவனுக்கு மாறு செய்கிறீர்கள் என்ற அர்த்தம். இதை முக்கியமாக உங்கள் மனநிலையை குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக பெண் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் படிப்பது என்பது பணிக்கு செல்வதற்கு அல்ல. நிர்பந்தம் ஏற்படுமே ஆனால் மட்டும் அதை நாம் பயன்படுத்தணும். இப்படி பேலன்ஸா நீங்க போனீங்கன்னா உங்க வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது. என்ன பண்றாங்க? சிவில் இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறாங்க பொம்பளை பிள்ளைய. சிவில் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அந்த புள்ள போய் என்ன வேலை செய்யும்? கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்க, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிக்கிறீங்க, நிறைய பேர் இதை படிக்கிறவங்க உட்கார்ந்துருப்பீங்க.
நீங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சுட்டு அதுக்கு வேலை வாய்ப்பு எங்க இருக்கிறது என்றால் ஒரு அமெரிக்க நிறுவனத்தில், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறுவனத்திற்கு பணியாற்றக்கூடிய இந்தியாவில் இருக்கிற நிறுவனத்தில் நீங்கள் பணியாற்ற வேண்டும். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிக்கக்கூடிய மாணவர்கள் விதிவிலக்குகளா அரசு நிறுவனத்துக்கு போகலாம். அதை வச்சிருவோம். இப்போ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உங்களை விடுவானாண்டா விட மாட்டான். என்ன அந்த அளவுக்கு மக்கள் மாறுறது சரியும் இல்ல, உங்களை விட மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணணும்? என் வாழ்க்கைக்கு தேவையான கல்வியை நான் படித்துக் கொள்ள வேண்டும். என் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவிற்கு நான் கல்வி கற்க வேண்டும். என் கணவனுக்கு வழிகாட்டக்கூடிய அளவிற்கு, அவனை நெறிப்படுத்தக்கூடிய அளவிற்கு என்னிடம் மார்க்க கல்வியும் உலக கல்வியும் கட்டாயம் தேவை. நான் இல்லத்து அரசி, குடும்பத்தினுடைய தலைவி. இந்த அடிப்படையில் நான் முடிவு செய்ய வேண்டும். அப்படி முடிவு செய்து நிர்பந்தம் ஏற்படுமேயானால், கணவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சு, இல்ல கணவன் இறந்து விட்டான், ஏதோ ஒண்ணு ஆயிப்போச்சு, அவனால் சம்பாதிக்க முடியல, அந்த நேரத்தில் மட்டும் இதை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். விதிவிலக்கு, நிர்பந்தத்துக்கு விதிவிலக்கு இஸ்லாத்திலே இருக்குது. அதனால அப்பேற்பட்ட கல்வியை நீங்கள் கற்க வேண்டும் என்றால் அதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. அல்லாஹ் சொல்லி காட்டின மாதிரி, நான் முன்னாலே சொல்லி காட்டின மாதிரி, அந்த மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல ஏராளமான கோர்ஸ் இருக்கிறது. உங்கள் வாழ்க்கைக்கு கடைசி வரைக்கும் உதவக்கூடியது. டீச்சிங் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும், ஆசிரியர் பணியை பொறுத்த வரைக்கும் 60 வயசு வரைக்கும் நீங்க பிரச்சனையே இல்லாம வேலை செய்யறதுக்கு பாதுகாப்பான கல்வி. ஒரு சமூகத்திற்கு வழிகாட்டக்கூடியவன் என்கின்ற அடிப்படையிலே இந்த சமுதாயத்திற்கு சொல்லியே ஆக வேண்டிய விஷயம், எல்லா இடங்களிலும் சொல்லக்கூடிய விஷயம். பெண்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் தப்பு பண்ணிடுறாங்க. என் பிள்ளைய நான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிக்க வச்சேன், ட்ரிபிள் படிக்க வச்சேன், இசி படிக்க வச்சேன், படிக்க வச்சுட்டு வீட்டுக்கு போய் பார்க்கறேன் சட்டிப்பான ஆபரேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி. அப்ப என்ன நீங்க சொல்லிக் கொடுக்க முடியும் சொல்லுங்க? நீங்க ஒரு சோசியாலஜி படிங்க, இல்ல ஒரு காமர்ஸ் படிங்க, ஒரு ஹிஸ்டரி படிங்க, ஆந்த்ரோபாலஜி படிங்க. சோசியாலஜி என்னன்னு சொல்ற, சோசியாலஜி சமூகவியல் நீங்க படிச்சுட்டு இப்ப நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்கிறது. ஒரு டிப்ளமோ கோர்ஸ் வந்திருக்கிறது, லேர்னிங் டிசார்டர், டிப்ளமோ இன் லேர்னிங் டிசார்டர். கற்றலில் இருக்கின்ற குறைபாடுகள் குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கும் போது அது புரிஞ்சிக்க முடியாது. அந்த குறைபாடுகளை தீர்ப்பதற்கென்று ஒரு நாள் ஆசிரியர் பணி போன்ற பணி, இந்த ஃபுட் ப்ராசஸிங் பணி, அதே மாதிரி நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், அந்த மாதிரி ஒரு கோர்ஸ், அதெல்லாம் அப்படியே கண்டினியூவா போகும், பிரச்சனையே இல்லாம ஓடும். ஆக அன்பு சகோதரிகளே, அதிலே நாம் முழுமையாக கவனம் செலுத்த வேண்டும். இறுதியாக ஃபைனல் அண்ட் லாஸ்ட், இந்த நிறுவனம், இதே போன்ற நிறுவனத்தை தான் நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம், தேடிக் கொண்டிருக்கிறோம், இறைவனிடம் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறோம். சமூகத்தின் மீது அக்கறை உள்ள பெருமக்கள் களத்தில் இறங்க வேண்டும். அவர்கள் வந்து இந்த சமுதாயத்தினுடைய உண்மையான பிரச்சனைகள் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சமுதாயம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை முழுமையாக உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல திட்டங்களை தீட்டி செயல்பட வேண்டும். இதைத்தான் நமக்கு தேவை. அதிலே ஒரு சிறு குறிப்பு, இந்த குறிப்பையும் இதோடு அவர்கள் இணைத்துக் கொள்வார்கள் என்றால் என் சமூகம் மீட்சி பெறும், முன்னேற்ற பாதையில் செல்லும். என்ன குறிப்பு என்றால், எல்லா இடங்களிலேயும் எல்லா ஊர்களிலேயும் நடத்தக்கூடிய மீட்டிங்களை நான் சொல்லி வரக்கூடிய விஷயம், மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு உதவி செய்கின்ற நேரத்தில் அவர்கள் எந்த துறையை தேர்வு செய்கிறார்கள் என்பதை முழுமையாக நாம் ஆய்வு செய்ய வேண்டும். இந்த இடத்துல நிறைய ட்ரஸ்ட் அவர்களுடைய ஆர்வத்தின் காரணமாக, அர்ப்பணிப்பு எண்ணத்தின் காரணமாக பொருளாதாரத்தை கொடுக்கிறார்கள். ஆனால் அது முழுமையாக பயனளிக்கிறதா? நிறைய இடங்கள் அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. மெட்ராஸ்ல வாங்கிட்டு ஈரோட்ல வந்து வாங்கிடுறாங்க. நம்ம ஆளுக்கு பாருங்க, அர்ப்பணிப்பு எண்ணத்தோட கொடுக்கறாங்க. இங்க 10,000, அங்க 10,000, அங்க 10,000, அப்படி யாரெல்லாம் கொடுக்கறாங்களோ எல்லாத்தையும் 10,000 வாங்குறது. இது எவ்வளவு பெரிய கொடுமை. அவர்கள் உழைத்து வேர்வை சிந்து உருவாக்கிய பணத்திலிருந்து அர்ப்பணிப்பு எண்ணத்தோடு இறைவனுக்கு பயந்து உங்களுக்கு உதவி செய்கிறார்கள். ஒவ்வொரு காசும் பொன்னானது, ஒவ்வொரு காசும் பொன்னானது. அந்த ஒவ்வொரு காசுக்கும் நாளைக்கு இறைவனிடம் நாம் பதில் சொல்ல வேண்டும். அதனால என்ன படிக்கின்றார்கள் என்பதை தேர்வு செய்ய வேண்டும். இரண்டாவது, நான் இங்கு சொல்லி காட்டியது போல என் சமூகத்திற்கு எது தேவை என்பதை உருவாக்கக்கூடிய பிளானிங் வேணும். என் சமூகத்திற்கு இன்றைக்கு தேவை சமுதாய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிமுறைகள், சமுதாயத்து இளைஞர்கள் உணர்ச்சி வசப்படாமல் தடுப்பதற்கு உண்டான வழிமுறைகள். அப்படிப்பட்ட நேரத்தில் காவல்துறையில் கவனம் செலுத்தி உருவாக்கி விடுவதில், நீதித்துறையில் கவனம் செலுத்தி உருவாக்கி விடுவதில், நிர்வாகத்துறை IAS IPS ஆக 10ஆவதிலிருந்தே வழிகாட்டி டிகிரி முடித்து அவன் முழுமையாக எழுதி முடிக்கிறானா என்று பார்த்து முழுமையாக பயனளிக்கின்ற வகையில் நாம் உருவாக்க வேண்டும்.